அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த தருணத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. ஜென்மம், தனம், தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரன் தைரியஸ்தானத்தில் இந்த வாரத்தில் உச்சபலமும் பெறுகிறார். சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பெரும்பாலான தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலம் பெற்று ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரியங்கள் தடையில்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெற போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் மிக சிறப்பான வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறுவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்மறையான சிந்தனைகள் துளிர்விடக்கூடிய வேளையில் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்த நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்த்த அனைத்து வகையான வாய்ப்புகளும் சிரமம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே தடையில்லாமல் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விரயஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் நுழைவதால் சுப விரயம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு மங்கள யோகமானது நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. குரு சுக்கிர மங்கள யோகம் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வேளையில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற முயற்சியில் கடன் வாங்கியாவது வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் 7.5 சனி காலகட்டத்தில் உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய பல பராமரிப்பு பணிகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகினாலும் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டு. எனவே லாபம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்கிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில்
மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் நிச்சயமாக சுப விரயம் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது கிரக கூட்டுச்சேர்க்கை யோகத்தின் காரணமாக எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானமாகிய 6ல் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறாருங்க. கேது யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு விரயத்தை வலுப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் 60% மேல் கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணங்கள் அனைத்திலும் துரிதமான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரும்பாலான தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் வலம் வந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் நுழைய போகிறார். எனவே அதி தீவிரமாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வேளையை சற்று சரியாக பயன்படுத்தி கொண்டால் கடைசி நேரத்தில் கூட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில் வியாபார ரீதியாக 7.5 சனி காலகட்டத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து பல இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல இடங்களில் பதிவதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.